கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழைய நாடாளுமன்ற கட்டிடம் போன்று செட்டமைத்து அதனுள்ளே இருப்பவர்கள் விநாயகர் உருவில் இருக்கும் வகையில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அது குறித்த காட்சிகள். மேலும் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு முழுமையான விவரம். வணக்கம் கௌதமி. ஒசூர் மாநகராட்சி ஸ்ரீநகர் பகுதியில் பழைய பாராளுமன்ற கட்டிட வடிவில் அமைக்கப்பட்டுள்ள செட்டில் விநாயகர்கள் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், எம்பிகளாக காட்சியளிக்கும் நிலையில் பலரும் ஆர்வத்துடன் பார்த்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர பகுதியில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்டுதோறும் வித்தியாசமான முறையில் யோசித்து இந்த விநாயகர் செட்டுகள் அமைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒசூர் மாநகராட்சி ஸ்ரீநகர் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு அலுவலக வடிவிலேயே அவர்கள் விநாயகர்களை வைத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு காவல் நிலை கட்டிடத்தில் வைத்து காக்கி யூனிஃபார்மில் விநாயகர்கள் காட்சியளித்ததும், அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு உயர்நீதிமன்ற வடிவில் இந்த செட் அமைக்கப்பட்டு அதில் கோட் அணிந்தவாறு நீதிபதி வழக்கறிஞர்களாக விநாயகர்கள் காட்சியளித்திருந்தன. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியொட்டி பழைய பாராளுமன்ற அலுவலக வடிவில் பாராளுமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது, அந்த அவைக்கு தலைவராக சபாநாயகர் இருக்கிறார் என்பதை காட்டும் வகையில் பெரிய அளவில் சபாநாயகர் இருக்கையில் விநாயகர் அமைக்கப்பட்டு இருபுறங்களில் பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் விநாயகர்களாகவும், அதே போல எதிர் வரிசையில் எம்பிக்கள் அமர்ந்திருப்பது போன்றும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் அணிந்து வரக்கூடிய உடையை போன்று கோட் அணிந்திருக்கக்கூடிய அந்த வகையிலும் விநாயகர் அமைக்கப்பட்டுள்ளது. நான்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விநாயகர்களை பார்க்க பலரும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகிறார்கள். பழைய பாராளுமன்ற வடிவில் அமைக்கப்பட்டு எம்பிக்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் விநாயகர் வடிவில் காட்சியளிப்பது பொதுமக்களிடம் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.